எலுமிச்சை நல்லா கலக்கி விட்டுணும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க இயற்கையாகவே உருவாகிடும். அதுக்கப்புறம் இது வீட்டில் குட்டி கிச்சன் கார்டன் வந்து அதிலும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து என்ன பண்ணுன்னா வாங்கிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் இந்த மாதிரி கண்ணாடி டப்பால வச்சுக்கோங்க. நம்ம பூச்சி அது ரெண்டுமே வந்து பூச்சி தாக்குதலோ இல்லை நோய் தாக்குதலுக்காக தான் வந்து அதை நம்ம அது நாங்கள் காலையிலேயே வந்து காலேஜ்லேருந்து அரிசி கொண்டு வந்தோம். அந்த நோய் வந்து இந்த மாதிரி எல்லாம் காஞ்சி விழுது. இந்த மாதிரி அதை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மரத்துக்கு 10 லிட்டர் ஊற்றி விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. அந்த மைதா தண்ணியில் கலக்கிருப்பீங்களா, அந்த தண்ணி எடுத்து இந்த விதையில ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சிடணும். நல்லா எல்லாம் அந்த தண்ணி வந்து விதையில குழியில போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு ஏன்னா இது சின்ன சின்ன விதையா இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டு வந்துருவீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு விதையா நம்ம வந்து நம்மளோட ஒரு விதை வந்து நார்மலா இருக்கும். ஆனா அது இது என்னன்னா நம்மளோட கையில இப்போ வேஸ்டா நம்ம விதைச்சு புடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம வந்து கலக்கி வச்சிட்டோம்னா அது வந்து போடும்போது மண்ணோட வளத்தையும் கெடுத்துடும். மண்ணோட வளம் வந்து கண்டிப்பா இந்த ரசாயனம் போறதுனால நம்ம ஆல்ரெடி விதை போட்டு பண்ணி வச்சிருக்கோம்ல. இது ஆல்ரெடி பண்ண விதை இதுதான் தக்காளி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு குழியில அளவா போடு, ரொம்ப போடாத. இன்னும் கொஞ்சம் போடலாம். எடுத்து பண்ணாலும் ஒன்னே தான் உழுகும், இப்படிதான் உழுகும். 3 வேளைக்கு நீங்க மருதாத்தவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எங்களால ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே சாணம் வாங்க கண்டிப்பா. சரி.